நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். பங்குனி உத்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். அந்த பங்குனி உத்திரத்தின் சிறப்பு என்ன, அதை எப்படி நம்ம வழிபடணும், அப்படி வழிபாடுகள் செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பங்குனி உத்திரம் அப்படின்றது வருடத்தின் 12வது மாதத்தில் வரக்கூடிய 12வது நட்சத்திரம் தான் உத்திரம். 12வது மாதம் பங்குனி, அதில் வரக்கூடிய 12வது நட்சத்திரம் உத்திரம். அப்படி இந்த உத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா, இந்த உத்திரம் பங்குனி உத்திரத்தை நம்ம கல்யாண விரத நாள் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன கல்யாண விரத நாள் அப்படின்னா, பல தெய்வங்களுக்கு திருமணமான ஒரு புனிதமான ஒரு நன்னாள். பங்குனி பிரம்மோற்சவம், பங்குனி தேர், உத்திர திருவிழா அப்படின்னு பல பெயர்கள் இதுக்கு உண்டு. பல தெய்வங்களுக்கு திருமணமா அப்படின்னா ஆமாம், சிவன் பார்வதிக்கு திருமணம் நடந்த நன்னாள், ஆண்டாள் ரங்கநாதரை திருமணம் செய்து கொண்ட புனித நாள், முருகன் தெய்வானியை திருமணம் செய்து கொண்ட சுபிக்ஷமான நாள், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்த ஒரு பொன்னான நாள், ஏகபத்தினி விரதம் இருந்த ராமர் சீதை கல்யாணமான ஒரு அற்புதமான ஒரு நன்னாள், இந்திரன் இந்திராணியை திருமணம் செய்து கொண்ட நாள், அகத்தியர் லோகமுத்திரைன்ற நங்கையர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு நன்னாள். கந்த புராணத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. சந்திரனுக்கு திருமணமான நன்னாள். அது மட்டுமா, செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தோன்றிய ஒரு அற்புதமான அவதார திருநாள். மகாலட்சுமி கடும் தவம் புரிந்து திருமாலின் திருமார்பில் இடம்பெற்ற இந்த அற்புதமான நாள் தான் பங்குனி உத்திரம். உத்திரம் அப்படின்னாலே பல சுமைகளை தாங்கி வழி நடத்தக்கூடிய, சுபிக்ஷத்துக்கு வழி காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான வார்த்தை தான் உத்திரம் அப்படின்றதே. இதுக்கு அதிபதியே சூரியன் தான். ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாளில் நம்ம திருக்கோயில்களுக்கு சென்று அங்கே நடக்கும் திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். அங்கே நடக்கிற அபிஷேகத்தை கண்ணால் பார்ப்பதும், அதற்கு உண்டான பால், இளநீர், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், உங்களால் முடிஞ்ச எது வேண்டுமானாலும் அங்கே தானம் கொடுத்து மனதார பிரார்த்திக்கிறது ரொம்ப முக்கியம். காவடி எடுப்பதும் மிகவும் விசேஷம். பால் குடம் எடுப்பதும் மேலும் விசேஷம். மனம் சமர்ப்பித்து முருகப்பெருமானை வேண்டும் போது அனைத்து பாரங்களை தாங்கும் சக்தியை கொடுத்து வென்று வாழ்க்கையை சுபிக்ஷமாக எடுத்துக்கொள்ள வழிகாட்டும் ஒரு அற்புதமான திருநாள். விரதம் இருத்தல் மிகவும் சிறப்பு. தானம் கோயில்களுக்கும் கொடுக்கலாம், ஏழை எளியோர்களுக்கும் கொடுக்கலாம். மந்திர ஜபம் செய்வது, தெய்வீக கதைகளை கேட்பது, கந்த புராணம் படிப்பது கேட்பது, திருப்பாவை திருவம்பாவை போன்ற அனைத்து மந்திரங்களும் அன்றைக்கு ஜெபிப்பது மேலும் சிறப்பை கொடுக்கும். இந்த பங்குனி உத்திரம் விரதம் இருக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, அனைத்து விதமான திருமண தடைகள் ஓடி போயிடும். அதிலிருந்து விமோச்சனங்கள் கிடைக்கும். ஒருத்தருக்காக ஒருத்தர் அப்படின்னு வாழக்கூடிய மனோபக்குவத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக நல்ல மணமகள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும், ஒற்றுமையாக வாழணும் அப்படின்றதுக்காகவுமே இந்த பங்குனி உத்திரம். ஐயப்பனுக்கும் மிகவும் சிறந்த நாள். அதே மாதிரி உண்மையான காதல் இருந்ததுன்னா அது திருமணத்திற்கு போய் முடியறதுக்கும் இந்த அற்புதமான ஒரு பொன்னான நாள் நீங்கள் விரதம் இருக்கும்போது கிடைக்கும். ரொம்ப முக்கியம், குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியம். விநாயகர்னுடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பிறகு நான் சொன்ன அனைத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. சூரியன் தான் இதுக்கு அதிதேவதை. ஸோ சூரியன் வரும்போதே இது தலைமை பண்பு. அரசு வழி அனுகூலம் கிடைக்கிறதற்கு இது மிகவும் அற்புதமான ஒரு திருநாள். அரசு வேலை கிடைக்கணும், அரசு வழி ப்ரமோஷன் கிடைக்கணும், அரசு விண்ணப்பங்கள் எல்லாமே ஸ்மூத்தாக முடியணும், அரசு வழி கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களுக்கும் இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷம். இது ஆண்கள், பெண்கள், திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆக வேண்டியவர்கள் அனைத்துமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னாள். என்னத்தான் நல்ல அம்மா அப்பா, நல்ல குழந்தைகள் கிடைத்தாலும் வாழ்க்கையினுடைய பெரும் பங்கு கணவன் மனைவியிடத்தே. ஸோ கணவனுக்காக மனைவியும் மனைவிக்கான கணவனும் ஒருத்தர் புரிந்து அந்யோன்யமாக வாழ்வதற்கு இந்த பங்குனி உத்திரம் மிகவும் மிகவும் விசேஷம். மிக முக்கியமான திருநாள்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு
உங்களால் முடிஞ்ச மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாம். சூரியனுக்கு உகந்தது கோதுமை, அதனால் கோதுமை பாயசம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. சக்கரை பொங்கல் நீங்கள் செய்யலாம். அன்னைக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம். அது பங்குனின்றப்ப வெயில் அதிகமாக இருக்குன்றதுனால நீங்கள் விசிறி தானம் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் தானம் கொடுத்து மனதார இந்த பங்குனி உத்திரத்தை நீங்கள் பிரார்த்தித்து விரதம் இருந்து சந்தோஷமாக சுபிக்ஷமாக சகல ஐஸ்வர்யத்தோட நீண்ட நாள் தம்பதியாக வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விரதம். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842226655.